55வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எஸ்ஐயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து இடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அவரின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு நீங்க செவி கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, செவியை சாய்த்து என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு சில காரியங்களை, உடன்படிக்கைகளை நான் உங்களுக்கு செய்கிற தேவனாக நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல கேளுங்க, என்கிட்ட என்ன செய்யுங்க, வாங்க. ஆண்டவர் சொல்ற மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில். செவிய நம்ம சாய்க்கணும். ஆண்டவரிடத்துல வருகிறதுக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்றது நம்ம காதுல என்ன செய்யணும், கேட்கணும். ஒவ்வொருத்தரை குறிச்சு ஒவ்வொரு திட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஒவ்வொரு குறிச்சும் ஒவ்வொரு பிளான கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்ப யாரோ ஒருத்தங்க நடக்கிறாங்க அப்படின்றது நமக்கு சாட்சியா இருந்தாலும், விசுவாசமா இருந்தாலும், என்ன குறிச்சு கர்த்தர் என்ன பிளான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு அப்படின்றது நம்ம ஆண்டவரிடத்துல என்ன செய்யணுமா, வரணும். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்க, கேளுங்க. உங்க செவிய சாய்ங்க, என்கிட்ட வாங்க, அப்புறம் கேளுங்க, அப்பொழுது உங்க ஆத்மா பிழைச்சிடும். அல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய ஆத்மா பிழைக்கும், எப்பொழுது நம்ம பிழைப்புக்கு உண்டாகும் அப்படின்னா, ஆண்டு சொல்ற செவிய சாய்ங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட கேளுங்க, அப்போ உங்க ஆத்மாவுக்கு நான் வழி சொல்லணும் எப்படி நடக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அவரிடத்துல வந்தபடினால, செவிய சாய்ச்சபடினால, ஜெபம் பண்ணபடினால என் ஆத்மாவை என்ன பண்ணிருக்கிறார், பிழைக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த கர்த்தரிடத்துல மட்டும் நம்ம வல்லன் வச்சுக்கணுமே, நம்ம என்னைக்கும் மறித்திருக்கோம் இல்லையா. எதிரிகள் நம்ம மேல ஏறி போயிருப்பாங்க. இல்லாட்டி நம்மள கர்த்தர் இருக்கும் பொழுதே சில பிரச்சனைகள், கர்த்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமை என்ன ஆகும் இல்லையா, ரொம்ப கஷ்டம். ஆனா கர்த்தர் சொல்ற, என்கிட்ட வாங்க. அதனாலதான் ஆண்டு சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் சமாதானம், சந்தோஷம், பலன், ஆரோக்கியம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்ப ஆண்டவரிடத்துல நாம் வரும் பொழுது, கேட்கும் பொழுது, செவியை சாய்க்கும் பொழுது என் ஆத்மா பிழைச்சுக்கும், என் ஆத்மா பிழைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனுஷர்கள் இந்த ஆத்மா பிழைப்புக்காக எங்கெங்கயோ ஓடுறாங்க, எவ்வளவோ தூரம் ஓடுறாங்க இல்லைங்களா, எவ்வளவு தூரம் ஓடுறாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, என்கிட்ட வா, நீ எங்கேயும் ஓடாத, நீ என்னிடத்துல வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் ஆண்டு பார்த்து சொல்றாரு, எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன், நான் உனக்கு சுகத்தை தருவேன். இந்த வாக்குறுதி எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது, எந்த மனிதனாலும் கொடுக்க முடியும். ஒருவேளை கொடுப்பான், அவனுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் சொல்லுவான். பலனே அவனை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆமாங்க நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு எனக்கு செய்ய முடியலன்னு சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்ல மாட்டாரு, எனக்கு செய்யவே முடியல தம்பி, இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. எப்ப வந்தாலும் நமக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. எந்த நேரமானாலும் நமக்கு உதவி செய்கிறவர், எப்பொழுதும் நமக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு தெய்வம் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த தெய்வம் என்னோடு இருக்கிறார். ஆண்டு சொல்றாரு, மறுபடியும் நீங்க ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, 55:1 வாசிக்கலாம். 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் கலனைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விடையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாதவர்களாக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும்
செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு, உங்க செவியை எனக்கு சாய்ங்க. யாரு தாகமா இருக்கிறீங்க, யாருக்கு என்ன தேவை, எல்லாரும் என்னிடத்துல என்ன செய்யுங்க, வாருங்க, என்னிடத்தில் வாருங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய கிருபையை நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கிருபையை நான் உனக்கு தருகிறேன். அது எப்படிப்பட்ட கிருபை? கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னா 54:10 வசனம் சொல்லுது. 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, சூழ்நிலைகள் மாறலாம். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய நிலைமைகள் மாறலாம், நம்முடைய சிச்சுவேஷன் ஏதாவது மாறலாம், எந்த நிலைமை மாறினாலும் ஆண்டவர் சொல்றாரு, அதோடு கூட ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. அது மாறாது. பாருங்க, நமக்கு எத்தனை நிலைமை மாறிடுச்சு இல்லைங்களா? எத்தனை காரியங்கள் புரண்டு புரண்டு அழுக ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம், தேவை ஒரு பக்கம், நிந்தனை ஒரு பக்கம், எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் ஏன் கிருபை உன்னை விட்டு விலகல. அல்லேலூயா. அந்த கிருபை இது எல்லாவற்றையும் தாண்டி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்துட்டார். அல்லேலூயா. என் வாழ்க்கையெல்லாம் எவ்வளவோ பலவீனம்னா பொருளாதாரத்தின் தேவைகள், சூழ்நிலைகள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவருடைய கிருபை என்னை மட்டும் நிக்க வச்சிருச்சு. அல்லேலூயா. உங்களை என்னை இப்ப நிக்க வச்சிருக்குது இல்லையா? நமக்காக மனிதர்களை ஆயத்தப்படுத்தினார், நமக்காக பொருட்களை என்ன பண்ணார், ஆயத்தப்படுத்தினார். யாரோ இருக்கிற மனிதர்களை தயவை கர்த்தர் பாராட்டினார் இல்லையா? நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். நம்ம அந்த இடத்துல இருந்தா அதை செய்வோமா? அதையோ நம்ம இருந்தா அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருந்தா செய்வோமா? நம்ம செய்ய மாட்டோம். ஆனா செய்யக்கூடிய இருதயம் உள்ள ஜனத்தை எனக்காக வச்சிருக்கிறார். வழி நடத்துகிற பாதையின் நடுவில் எனக்கு வழிகளை வச்சிருக்கிறார். என் பாதை சில நேரம் நினைச்சேன், தடுமானமா இருக்குது ஆண்டவரே, கவலையா இருக்குது ஆண்டவரே, எப்படி இதெல்லாம் நிலைமை மாறும். சில நேரம் நினைக்கலாம், என்னைக்கு இந்த நிலைமை மாறும், ஏன் எனக்கு பிரச்சனை மாறும்? ஆனா இது மாறிக்கொண்டே இருக்குது இல்லையா? எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. என்னைக்கு மாறும் ஆண்டவரே? நம்ம சபையில நம்ம கேட்டிருக்கிறோம், என்னைக்கு என் ஜெபம் கேட்கப்படும், என் நிலைமை எப்ப மாறும்? ஆனா கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அது என்ன தெரியுங்களா? அவருடைய கிருபை. அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர். அவர் உறுதியாவே சொல்றார். உறுதியா ஆண்டு சொல். நீ வாசிக்கலையா? இங்கிலீஷ்ல வாசி பாப்போம். Amen. Keep my promise. இல்லையா? ஆண்டு சொல்றார், நான் உனக்கு என்ன பிராமிஸ் பண்ணனும், அதுல இருந்து நான் விலக மாட்டேன். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தேன், நான் எனக்கு என்ன உடன்படிக்கை கொடுத்தேன். ஆண்டு ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையை கர்த்தர் என்ன செய்வாரு, கொடுப்பார். ஊழியத்துக்கு நான் வரும்பொழுது 2 வார்த்தையை கொடுத்தார். அந்த 2 வார்த்தை தான் இம்மட்டும் என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு 2 வார்த்தை தான் இந்த ஊழியத்துக்காக நான் வரும்பொழுது கர்த்தர் சொன்னார், ஆம், ஒருவனாய் இருக்கையில் அவனை நான் அழைப்பேன், அவனை ஆசீர்வதித்தது போல நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்ன வரைக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே தான் இருக்கிறார். கர்த்தருக்காக நம்ம நடக்கும் பொழுது, அவருக்காக நம்ம நடக்கும் பொழுது, ஆபிரகாம் தேவனை நோக்கி நடந்தார். அவருடைய குறைவு ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அப்ப சொல்றாரு, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், சூழ்நிலைகள் மாறலாம், தடுமாற்றங்கள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், குறைகள் வரலாம், நிறைவுகள் வரலாம். ஆனா எல்லாவற்றையும் சொல்றாரு, என்னுடைய பிராமிஸ் உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. நான் உனக்கு என்ன சொன்னேனோ அது என்ன செய்யும், அது நடந்தே. அதை நம்ம நம்பணும். விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிக்கணும். இப்பயாவது நமக்கு கொஞ்ச காலத்துல நமக்கு தைரியம் இல்லை, ஆனா இப்ப தைரியம் வந்திருக்குதா? நம்புறீங்களா?
கடந்ததை திரும்பி பாருங்க, நான் எங்க இருந்தேன், இப்ப நடத்திட்டேன். அன்னைக்கு நான் விசுவாசம் இல்லாம இருந்தேன், ஆனா இனி நம்ம விசுவாசத்தோட போறோம். கீழே விழுந்தாலும் என்ன வரணும்? விசுவாசம். இனி நீங்க கீழே விழும் பொழுது சந்தேகம் வரக்கூடாது. ஆண்டவர் என்ன நினைப்பாரா நினைக்க கூடாது, என் ஜெபத்தை கேட்பாரா அப்படி நினைக்க கூடாது. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள அத்தனை பேரும் உள்ள போகாம இருந்ததுக்கு என்ன காரணம்? 2 பேர் தான் உள்ள போனாங்க. விசுவாசம் இல்லை. ஆரம்பத்துல நமக்கு விசுவாசம் இருக்காதுதான், அது பிரச்சனை இல்லை ஆண்டவருக்கு. எகிப்தில இருந்து ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது ஒருத்தனுமே நம்பல இல்லையா? மோசே கிட்ட கேட்கிறாங்க, எங்க போறது, நீ யாரு? இப்ப மோசே போய் ஆண்டவரை கேட்கிறாரு, ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரும் என்ன யாருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது பதில் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, நான் இருக்கிறவரா இருக்கிற தேவன் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல்லு அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆரம்பத்துல ஜனங்களுக்கு விசுவாசம் வரலதான், ஆனா அந்த விசுவாசத்தை ஏற்படுத்தியிருக்க கர்த்தர் எகிப்துல பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அப்ப ஆரம்பத்துல ஜனம் விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, ஆனா போக 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 விசுவாசத்தை மறுபடியும் நீ பாருன்னு சொல்ல மாட்டார். விசுவாசம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஆரம்பத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்க முடியல, ஆனா எகிப்துல கர்த்தரே தேவன் என்பதையும் நான் உன்னை விடுவிக்கிற தேவன் என்பதையும் அடையாளங்களான அற்புதங்களாகி எகிப்துல காட்டினாரு. அப்பொழுது அவர்கள் நம்பினார்கள். அல்லேலூயா. ஆனா அந்த செங்கடெல்லாம் பிளந்து நடந்து வனாந்தரத்துல வர வர என்ன வந்திருக்கணும்? விசுவாசம் வந்திருக்கணும். எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? என்ன பண்ணாங்க? முறுமுறுத்துட்டாங்க. முறுமுறுப்பு வந்துடக்கூடாது. ஆரம்பத்துல நமக்கு ஒண்ணும் தெரியல, பரவாயில்ல, ஆண்டவர் அதை பொறுப்படுத்திக் கொள்வார். என் மகனுக்கு இன்னும் தெரியல நான் யாருன்னு, அதனால வழி நடத்துவார் இல்லையா? தண்ணீரை அடிச்சாரு, ரத்தமா மாறிடுச்சு. வானத்திலிருந்து கல்மலை என்ன பண்ணாரு? அக்னி மலையை பெய்ய பண்ணாரு. தலைச்சம்பளைகளை அடிச்சாரு. எகிப்துல என் ஜனத்தை விடுதலை ஆக்குறதுக்கு அவர் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவர் போக வல்லவராயிருக்கார். உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்குவதற்கு இந்த தெய்வம் கல்வாரி சிலுவையில கடைசி ரத்தம் வரைக்கும் கடந்து போனாரே, அதை தவிர எக்ஸ்ட்ரீம் லெவல் வேற ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? அப்ப ஆண்டு சொல்றாரு, மகனே நான் உனக்காக என் கடைசி சொட்டு ரத்தத்தையும் நான் சிந்திட்டேன், இனி நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறான்னா அவருடைய அன்பை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், பலனை அவர் எதிர்பார்க்கிறார், தைரியத்தை எதிர்பார்க்கிறார். அவன் நம்பிக்கை அவர் எதிர்பார்க்கிறது இல்ல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். செங்கடல்ல இருந்தாங்க, பரவாயில்ல, செங்கடல்ல பயம், அவங்க ஒருவேளை இப்பதான் வெளியே வர்றாங்க, பரவாயில்ல, எல்லாம் அப்படி இப்படி சொல்றாங்க, மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. ஆனா கர்த்தர் மோசையை பார்த்தார். மோசையை நீ ஒன்னும் புலம்பாத, அவன் கையில இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தன்னு சொல்லும் பொழுது செங்கடலை கர்த்தர் 2ஆக பிளந்துட்டார். ஆனா அதுக்கு பிறகு வனாந்தரத்துல நடக்கும் பொழுது மன்னாவை கொடுக்க ஆரம்பிச்சார் இல்லையா? அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினால வழி நடத்த ஆரம்பிச்சார். எகிப்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடத்தின பயங்கரமான காரியங்களை செஞ்சுட்டு வர்ற தெய்வம் நமக்கு சாப்பாடை கொடுத்து நம்மளை வழி நடத்த மாட்டாரா? கண்டிப்பா நடத்துவார் இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த ஜனங்கள் வனாந்தரத்துல சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் முறுமுறுத்துட்டாங்க. எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்களுக்கு சாப்பாடு இல்ல, நாங்க எப்படி போவோம்? ஆனா உன்னை விடுதலையாக்குறதுக்கு தன்னுடைய முழு வல்லமையா அங்க செலவழிச்சிட்டார். எவ்வளவு ஜனத்தை கொண்டுட்டார் இல்லையா? எவ்வளவு ஆடு மாடுகள், எவ்வளவு மிருக ஜீவன்கள், அந்த ஒரு தேசத்தையே பாழாக்கிட்டார். யாருக்காக? நமக்காக. தன்னுடைய ஜனம் விடுதலை ஆகணும். உங்களை என்னை விடுவிக்கிறதுக்காக தேவன் சில நேரங்கள்ல அவர் எந்த சிச்சுவேஷனையும் சேஞ்ச் பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொல்றார், மகனே இப்பொழுதாவது நீ என்ன விசுவாசிப்பியா? இப்பொழுதாவது நீ என்ன நம்புவியா? இப்பொழுதாவது நீ முறுமுறுக்காம இருப்பியா? இப்பொழுதாவது நீ பலனா இருப்பியா? இனிமேலாவது நீ தைரியமா இருப்பியா? அப்படின்னு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அது இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்னும் உங்களை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, காலேபும் யோசுவாவும் 2 பேர் தான் எதுல நின்னாங்க? விசுவாசத்துல. விசுவாசத்துல நின்னீங்கன்னா நீங்க கானானுக்குள்ள தேவன் உங்களை என்டர் பண்ண வச்சிடுவார், பரலோகத்துல என்டர் பண்ண வச்சிடுவார். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ள வேணும். சூழ்நிலைகள் மோசமா தான் இருக்கும், ஆனா சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க விசுவாசிக்கணும். எந்த நிலைமையும் மாற்றுகிற தெய்வம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி
போற்றுவோம். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து என்ன பண்ணுங்க. அழகான பாட்டு பாடும்போது நல்லா பாடிடுவோம். அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது சொல்லுவோமா? சொல்லணும். இப்ப நான் சொல்றது இல்ல. ஆமா, எஸ், பரவாயில்ல. அப்படின்னா நீங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம், விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் முறுமுறுக்க கூடாது. என் குடும்பத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, ஒருபோதும் முறுமுறுக்க கூடாது. அதான் இம்மட்டும் என்ன நடத்திங்க, என்ன கொண்டு வந்துட்டேன். அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? முறுமுறுப்பு, அவிசுவாசம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. ஆண்டவரே, இந்த நிலைமையை கடக்க பண்ணுகிற தெய்வம் என்னோடு இருக்கிறீங்க, இந்த நிலைமையை மாற்றுகிற தெய்வம் என்னோடு இருக்கிறீங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை நிறைவாக்க வல்லவர். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். என்ன வேர்டை யூஸ் பண்றாங்க? ஓ மேல மனதுருகிற ஆண்டவர். நீங்க நினைக்கூட எனக்கு யாருமே இல்லையே நினைக்காது, தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். உண்மையில் மனதுருகிற தகப்பன் நான், யாருமே இல்லையேன்னு மட்டும் நினைக்காது. அவர் எழுதிட்டாரு, ஓ மேல நான் மனதுருகிறேன், ஓ மேல நாம நினைக்கிறோம் யாருமே இல்லையா, யாரும் இல்லைங்க, யாரும் தேவையில்லை, இந்த தெய்வம் ஒருத்தருக்கு தான் போறோம். அல்லேலூயா. பாருங்க, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த இடத்துல தேவன் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா, உலகம் முழுவதுக்கும் அவன் ராஜாவா இருந்தாலும் தன் ஆத்மாவுக்கு அவன் உத்தரவாதி இல்லாதவனாய் மரித்து போகிறான். அல்லேலூயா. நமக்கு உலகமும் தேவையில்ல, ஒருத்தரும் தேவையில்ல, இந்த தெய்வம் என்னோடு கூட இருந்தா போதும், எல்லாத்தையும் நம் பக்கம் திருப்பிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? உங்க விசுவாசம் குறையவே கூடாது. ஆரம்பத்துல குறையலாம், ஆனா நீங்க வளர 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 சூழ்நிலைகளை எதிர்க்கத்தக்க பலன் உங்களுக்கு உண்டாகும். தாவீது பாருங்க, தாவீது சொன்னாரு, இந்த கோலியாத் எம்மாத்திரம், இந்த கோலியாத் எம்மாத்திரம், நமக்கு எதிர்க்கிற கோலியாத் எம்மாத்திரம். உங்களுக்கு விசுவாசம் உள்ள இருந்துச்சுன்னா எந்த நிலைமையும் கோலியாத்த போலதான் ஆண்டவர் அதை நிர்மூலமாக்கிடுவார். அல்லேலூயா. கோலியாத்து, தாவீது சின்ன பையன், கோலியாத்து பெரிய ஆளு, படைபலம் உள்ளவன், பலன் உள்ளவன், அனுபவம் உள்ளவன், எல்லாம் இருக்கிறான். ஆனா தாவீதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவன் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் ஒன்றுதான் அவனை பலப்படுத்தினது. அல்லேலூயா. சிங்கத்தையும் கரடி எப்படி கொண்டாரு? கர்த்தருக்குள் வச்சிருக்கிற பலத்தினாலதான். அவனும் பலசாலி, சிம்சோன் போல கிடையாது இல்லையா? சிம்சோன் இருக்கிறவன் சிம்சோனா இல்லாம போயிட்டான், ஆனா சிம்சோனா இல்லாதவன் சிம்சோனா மாறி போயிட்டான். அல்லேலூயா. அது ஏன் தெரியுங்களா? அப்பா மேல உங்களுக்கு அதிகமான அன்பு இருந்தா எந்த நிலைமையை தாண்டி போக கிருபை தரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேலாக விசுவாசம் பலன் நமக்குள்ள இருக்குமா இருந்தா எந்த நிலைமையை நம்மளை பொருட்படுத்தாதபடி அதை தாண்டி செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, உண்மையில் மனது இருக்கிறவர், உண்மை மனதுருகிற, உண்மையில் மனதுருகிறது. அப்ப என்ன ஒரு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார். ஆண்டவரே என்ன பதில என் செல்லமே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அன்புள்ளவரே சொல்றாரு இல்லையா? என்ன வேர்டெல்லாம் நமக்கு நேசமா, நேசகுமாரனே அப்படின்னு. அப்ப அந்த கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. 11. சிறுமைப்பட்டவனே, பெருங்காற்றில் அடிபட்டவனே, தேற்றரவற்றவனே, இதோ நான் உன் கண்ணுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. பாருங்க, ஆண்டவருடைய கிருபை உன்னை நான் மகிமைப்படுத்தினேன். கீழே இருக்கிற வசனம் எல்லாம் அப்படிதான். அவர் என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. ஆண்டவர் நிலைமைய பாக்குற, உனக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியுது, உன்னை யாரும் கை கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது, உன்னை யாரும் தாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன்,
நான் உனக்கு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உண்மையில் மனதுருகிற தகப்பன். யாராவது என்ன மனதுருகுவாங்களா? என் கண்ணீருக்கு யாராவது பதில் கொடுப்பாங்களா? என் நிலைமையை யாராவது புரிஞ்சுக்கிடுவாங்களா? அவர் சொல்றார், நீ எப்படிப்பட்ட இடத்துல இருந்தனா? சிறுமைப்பட்டவளா இருந்த, பெருங்காற்றில் அடிபட்டவளை போல இருந்த, தேற்றப்பட்டவளா இருந்த, ஒண்ணுமே இல்லாம இருந்த. ஆனா நான் தான் உன்னை பொறுப்பெடுக்க போறேன். ஹல்லேலூயா. உன்னை நான் மாத்த போறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், உன்னை நான் பலப்படுத்த போறேன், உன்னை நான் தைரியப்படுத்த போறேன். நீ கலங்காமல் இரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு, தைரியம் உள்ளவனாயிரு, நம்பிக்கை உள்ளவனாயிரு. நீங்களும் நானும் விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் நமக்கு வேணும். வளரணும், வளரணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக. அவர் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரூத் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்போது எழுந்து தன் 2 மருமக்களோடு அப்ப அவர் தன்னுடைய ஜனத்தை என்ன பண்ணிட்டாரா? சந்திக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் பட்டினியாய் விட மாட்டார். நம்மளை சோர்வுல கர்த்தர் விட மாட்டார். நம்முடைய கண்ணீரில கர்த்தர் விட மாட்டார். அவர் சொல்றாரு, உண்மையில் மனதிருக்கிற கர்த்தர் ஒரு நிலைமையை மாற்றுகிற தெய்வம் நானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நிலைமையை மாற்றுகிற தெய்வம். எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை மாத்திடுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இன்னொரு அந்த பக்கத்தை மட்டும் சொல்லிருங்க. பக்கம் 334 பழைய ஏற்பாட்டுல 334வது பக்கத்துல இருக்குது. நோட்டு டைரி எல்லாம் எழுதிக்கிட்டீங்கன்னா இந்த வசனம்லாம் உங்களுக்கு பெரிய பலனை கொண்டு வரும். வாசிங்க. 1:6. கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அவ்வளவுதான், போதும். ஏன்? பஞ்சகாலம் வந்துருச்சு. பஞ்சகாலம் வந்த உடனே இந்த மோவாப் தேசத்துக்கு நகோமி குடும்பத்தோடு போக புறப்பட்டுட்டாங்க. ஆனா போன இடத்துல எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு காதுல என்ன சத்தம் வருதுன்னா, கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டாரப்பா அப்படின்னு சத்தம் கேட்டோன்னே அவங்க எழுப்பி மறுபடியும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அவங்க திரும்பி வராங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நிலைமை ஒருபோது இருக்காது. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், கர்த்தர் தம் ஜனத்துக்கு ஆகாரத்தை தருகிறவர். வியாதி இருக்காது. கர்த்தர் நம் ஜனத்துக்கு சுகத்தை தருகிறவர், பலனை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர். அவங்க கேள்விப்படுறாங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆகாரம் அருளினார் என்ற சத்தம் கேட்ட உடனே அந்த இடத்துல இருந்து எழும்பி தன்னுடைய பெத்லகேமை நோக்கி அவங்க புறப்பட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை நோக்கி புறப்படணும், தன்னுடைய சபையை நோக்கி புறப்படணும். அங்கேதான் எனக்கு ஒரு ஆகாரம் இருக்குது. அங்கேதான் தேவன் எனக்கு ஆகாரத்தை அருளுகிறவர், எனக்கு சுகத்தை அருளுகிறவர், பலத்தை அருளுகிறவர் என்று தேவனுடைய சபையை நோக்கி வரும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல பலனை தருவார். ஹல்லேலூயா. சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிங்க. தமது ஜனத்துக்கு என்னத்தை தருவாரு? ஆகாரம் தருவார். பட்டினி போட மாட்டார். கஷ்டப்படுறான்னு சொல்லி கைவிட மாட்டார். கண்ணீர் வடிக்கிறான்னு சொல்லி உதாசீனப்படுத்த மாட்டார். ஏன்னா உண்மை மனதுருகிற தேவன். நீங்க அப்பப்ப நினைக்கணும், என் மேல மனதுருகிற ஒரு தகப்பனை கூட இருக்கிறார். என்ன நிலைமையை யோசிக்கணும். நான் எப்பொழுதும் நினைப்பேன், எப்பொழுதும் எல்லாம் நான் தூங்கி எழுந்திருப்பேன். சில நேரம் பாத்ரூம்ல இருப்பேன். என்ன இடத்துலையாவது திடீர்னு சில நேரம் என்ன நான் அப்படியே மாறிடுவேன். அவங்க கூட கேட்பாங்க, இன்னும் உம்முன்னு இருக்கீங்க, அமைதியா இருக்கிறீங்க கேட்பாங்க. அமைதியெல்லாம் இல்லை. ஏன்னா என்னையும் தேவனை யோசிச்சு உட்காந்துருப்பேன் சில நேரத்துல. ஏன்னா நான் வந்த பாதை எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா அது எனக்கும் தேவன் என்னை நடத்தின பாதை. ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்துகிற தெய்வம், என் மேல் மனதிருக்கிற தகப்பன், என்னை வழி நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை என்னையும் கைவிட மாட்டார். தமது ஜனத்துக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்ட உடனே நகோமி அவங்க ரூட்டை கூட்டிக்கிட்டு எங்க வந்துட்டாங்க? பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. ஆகாரம் கிடைக்குமான்னு வயலுக்கு போய் ஆகாரம் பொறுக்க போன ரூத்த அந்த வயலுடைய சொந்தக்காரன் ஆண்டவர் மாத்திட்டார்.
எஜமாட்டி இல்லையா? வயலுக்கு சொந்தக்காரி யாரு? ரூத். உங்க நிலைமை மாத்திட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எந்த இடத்துல போய் நிக்கிறோமோ, எந்த இடத்துல கதிர் பொறுக்கிறோம் அவ போனாலோ, சிந்துகிற கதிரை பொறுக்கி வருகிறேன் என்று சொன்ன அவள் கர்த்தருக்கு உத்தமமாய் நடந்தபடினாலே அவள் அந்த வயலுக்கு சொந்தக்காரியாய் மாறிவிட்டார். நீங்க கர்த்தருக்கு உண்மையா நீங்களும் நானும் நடந்தோம்னா நம்முடைய பாதைகளில் சிலதை சொந்தமா நமக்கு மாத்திடுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம், சுகம், பலன், சமாதானம் எல்லாம் சொந்தமாய் மாறி. பலவீனம் நினைச்சு பார்த்தா கூட என்ன செய்யாது? வியாதி நினைச்சு பார்த்தா கூட என்ன செய்யாது? வராது. இனி ஏழ்மை நினைச்சு பார்த்தா வராது. கர்த்தர் நம்ம தேவையெல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு தேவையும் சந்திக்க ஒரு நல்லவராக இருக்கிறார். எவ்வளவு தேவையும் சந்திக்க நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்கறத கொடுத்துட்டோம்னா மீதி தந்துடுவேன். நான் பார்த்திருக்கேன். 1000 ரூபாய்க்கு தசம்பாங்க, அவன் தசம்பாங்க 1000 ரூபாய் கொடுத்துருவேன். ஆனா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா கொடுத்த தசமாவும் திரும்ப கொடுத்துருவார். அப்படிதான் விதைச்சு 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 தான் இவ்வளவு தூரம் வர. விதைக்கும் பொழுது தேவை துருவத்தை. ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் இல்லையா? ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் உன்மேல் மனதிருகிற தெய்வம், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை தைரியப்படுத்துவேன், நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. என ஒரு அதிகாரத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது இடத்துக்கு வந்துடலாம். ஆதியாகமம் 26 1 வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு இடத்தில் கேராருக்கு போனான். பாத்தீங்கன்னா ஆபிரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அங்க நகோமி பெத்லகேம்ல ஒரு பஞ்சம் வந்துருச்சு. தன்னுடைய ஜனத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆகாரத்தை கொடுத்துட்டார். ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் வந்துருச்சு. ஆனா அதே போல தன் குமாரன் ஈசாக்கு இருக்கிற நாட்களில் இப்ப பஞ்சம் வந்துருச்சு. காலங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். ஆனா ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல. இப்ப யார் இருக்கிறான்னா ஒரு மகன் இருக்கிறார், ஈசாக்கு. ஈசாக்கு பஞ்சம் வந்தவன நினைச்சிட்டாரு, நம்ம ராஜா கிட்ட போனா நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ராஜா கிட்ட போனா நம்ம பிழைச்சுக்கலாம். எப்படி? நகோமி அவங்க எங்க போறான்னு யோசித்தாங்க. போவாஸ்ல போனா பிழைச்சுக்கலாம் நினைச்சாங்க, இழந்து போயிட்டாங்க. இந்த எல்லாருக்கும் அப்படிதான் வரும் இல்லைங்களா? ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஈசாக்குக்கு ஒரு இது வந்துருச்சு. இங்க பஞ்சம், அங்க அங்க நம்ம எகிப்துக்கு நம்ம திரும்பி போயிட்டோம்னா நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாம நான் உன் சொல்ற தேசத்திலேயே நீ குடியிரு. நீ எங்க போற? ராஜா கிட்ட போறான்னு பாக்குற, அவன்கிட்ட போய் நீ வாழலான்னு பாக்குற. அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். சில நேரம் நம்ம பாக்குறோம், ஆண்டவர் இங்க போனா நான் நல்லா இருப்பேன், அங்க போனா நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு தான் தெரியும் அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா. இவன் நினைச்சிட்டான் அங்க போயிடலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்துக்கு தேவன் மறுபடியும் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. எந்த ஒரு அடிமைத்தனத்துக்கு தேவன் ஒருபோதும் விரும்ப மாட்டார். எந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை நம்மளை ஆட்கொள்ளாதபடி தேவன் நம்மளை காத்துக் கொள்வார். இந்த ஈசாக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறபடி நான் கர்த்தர் பார்த்தாரு, நீ அங்க போய் அடிமையானவனா போய் இருந்துடாத. அங்க போனீங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? அடிமைப்படுத்திடுவான். அது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கு தெரியல? ஈசாக்குக்கு தெரியல. பாத்தீங்கன்னா அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கும் சொல்லும் தேசத்துல குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இங்கேயும் பிராமிஸ் தான் வரும் இல்லைங்களா? அப்பாவுக்கு கொடுத்த பிராமிஸ் நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். நீ போகாத, உனக்கு பஞ்சம் தான், ஆனா எகிப்துக்கு போகாத, அந்த ராஜா கிட்ட போகாத. அடிமைத்தனத்தின் வாழ்வை நான் விரும்புறதில்லை, நீ அந்த இடத்துக்கு போகாத. மறுபடியும் இருளுக்குள்ள போகாத, மறுபடியும் நீ பிரச்சனைக்குள்ள போகாத. நான் உன் கூட இருக்கிறேன். எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் அந்த இடத்துல இரு, அந்த இடத்துல இருந்து நான் உன்னை எழும்ப பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த இடத்திலேயே அப்படியே இருப்போம். கர்த்தர் அவைகளை தாண்டி போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார், நமக்கு பலன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா?
நீங்க விசுவாசிக்கணும். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, சரி அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு மறுபடியும் 4 வசனம் 5 வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்கப்பட்டி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, அப்பா கிட்ட பேசின ஆண்டவர் மகன் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். அவனுக்கு தெரியாது உன் அப்பா எப்படி நடந்தாரு, உன் அப்பாவுக்கு எனக்கு என்ன உறவு, உன் அப்பாவை எப்படிலாம் நடத்திட்டு வந்தேன், உன் அப்பா எனக்கு எப்படிலாம் நடந்தாரு. பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் மகன் கிட்ட வந்து பேசுறாரு. இப்ப எப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லையா? யாராவது இப்படி பேசுவாங்களா? நான் போயிட்டேன், நான் போன பிறகு என் பிள்ளைகிட்ட வந்து 2 பிள்ளைகிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு, தம்பி உனக்கு பிரச்சனை வந்துருச்சு, உனக்கு பஞ்சம் போராட்டம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியுது, நீ எங்கேயோ போகலான்னு பாக்குற, உன் அப்பா எப்படி எல்லாம் நடந்தாரு தெரியுமா, உன் அப்பாவுக்கு என்னென்ன உடன்படிக்கை நான் பண்ணியிருக்கிறேன்னு தெரியுமா? அப்படி பேசணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது இல்லையா? வானத்தை பூமியை உண்டாக்கிற தகப்பனுக்கு பேசணும்னு அவசியமே இல்லை. அவர் வந்து சொல்றாரு, உன் அப்பா எனக்கு நடந்தனால உன் பஞ்சத்துல நான் உன்னை வாழ வைக்க போறேன். அல்லேலூயா. உன் நிலைமையை நான் மாத்த போறேன், நீ போகாத அப்படின்னு சொல்றேன். நான் இதை யோசித்து பார்த்தேன். அவர் வந்து ஈசாக்குக்கு புரிய வைக்கிறார். அவன் மனசன எங்க போகணும்னு யோசிக்குது, எகிப்துக்கு போய் வாழணும்னு யோசிக்குது. அவர் குறுக்கிட்ட சொல்றாரு, நீ அங்க போகாத, பஞ்சம், கவலைப்படாத, உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்க போறேன், உன் அப்பாவை நிமித்தம் நான் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் ஒரு நம்ம கூட இருக்கிறார் இல்லையா? அதனால சில நேரம் நம்ம மறந்து போயிடுவோம். நம்ம நினைக்கிறோம், இன்னும் யாருமே இல்லையே. வானத்தை பூமியை உண்டாக்கின தகப்பன் கூட இருக்கிறார். கூட இருந்தாருன்னா எல்லாம் இலகுவா மாறி இல்லையா? கூட இருந்தாருன்னா ஆண்ட்ராய்டு செல்லும் செய்தி இலகுவா வந்து, இதெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறாங்க. சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். ஒரு காலத்துல சாதா செல்போன் வாங்குறதே இஎம்ஐ போச்சுன்னா, இதெல்லாம் கர்த்தர் நம்மளை நடத்தின பாதை மறக்க கூடாது. ஆண்டவர் நம்மளை நடத்துகிறது எல்லா தேவையும் சந்திக்கிறோம். 6 வசனம் வாசிங்க. 6 வசனம். ஈசாக்கு கேரார்ல எங்க போகல, எகிப்துக்கு போகல. ஆண்டவர் வந்து அவனோட பேச ஆரம்பிச்சுட்டாரு. பேச ஆரம்பிச்ச உடனே மனநிலைமை மாறிடுச்சு. பஞ்சமோ பட்டினியோ என்ன நிலைமையோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் அப்பாவுக்கு அப்படி இருக்க, என்ன ஆசிரியர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்ட உடனே அவர் எங்க இருந்துட்டாரு? கேரார்லயே இருந்துட்டாரு. ஆண்டவர் பார்த்தாரு, என் சொல்லிக்கு கீழ்படினால, என் செவியை சாய்க்கனால, என்னிடத்துல வந்தபடினால ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இப்ப 12 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த வருஷத்துல? அதே வருஷம், பஞ்ச வருஷத்துல. ஆண்டவர் சொன்ன உடனே நம்பிக்கையா அவன் அந்த இடத்துல இருந்துட்டான். எகிப்துக்கு போகல, ராஜா கிட்ட போகல, எங்கேயும் போகல. கர்த்தரை விரும்புறத. அதனால அவன் என்ன பண்ண அப்படின்னா, கையில வச்சிருந்த கொஞ்சம் விதைய என்ன பண்ணிட்டான்? யாரு மேல நம்பிக்கை? ஆண்டவர் மேல. உங்க கையில இருக்கிற கொஞ்சம் விதை விதைச்சிட்டீங்கன்னா போதும், 100 மடங்கு பலனை தந்துடும். 100 மடங்கு பலன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பான். கர்த்தருக்காக நாம் செய்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதை தான் இல்லையா? ஜெபம் ஒரு விதை தான், காணிக்க ஒரு விதை தான், வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிறது ஒரு விதை தான். அதெல்லாம் அப்படி நடக்கும் பொழுது நம்முடைய விதைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம அப்ப ஆண்டவர் இவன் ஆசீர்வதிச்சிட்டாரு. 13 வசனம். ஐஸ்வர்யனாகி வரிவர விருத்தி அடைந்து மகா பெரியவர. பஞ்சத்துல இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய தேவன் மகா பெரியவனா மாத்திட்டார். இது கர்த்தருக்கு ஒருவருக்கு தான் இதை செய்ய முடியும். அல்லேலூயா. பஞ்ச நிலைமை, போராட்ட சூழ்நிலை இருக்கிற நேரத்துலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் நம்மளை உயர்த்துகிற தெய்வம். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். கர்த்தர் எந்த நிலைமையில என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அதுக்கடுத்து உள்ள வசனத்தை நீங்க வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரையும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பாத்தீங்களா? அதனாலதான் ராஜா கிட்ட போவேன். அந்த ராஜா எப்படிப்பட்ட ஆளு? உன்னை அடிமைப்படுத்திடுவான், உன்னுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கிடுவான். மகனே, நீ எங்க போகாத,
பஞ்சமோ பட்டினியோ போராட்டமோ நான் வச்சிருக்கிற அந்த இடத்துல இரு, நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன். பெலிஸ்தருக்கு ராஜாவா இருக்கிற அந்த அமீமெலெக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் பொறாமைப்படுகிற அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்தினார். உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து வியர்ந்து பொறாமைப்படுகிற அளவுக்கு இந்த தெய்வம் நம்மளை ஆசீர்வதிச்சிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா நீங்க விசுவாசிக்கணும். அவர் நம்மளை பெருக பண்ணுகிறான். வர வர விரக்தி அடைந்தான். வர வர நிலைமைகள் மாறிடுச்சு. ரூத்தனுடைய வாழ்க்கை பாருங்க, அப்படியே இருக்கல, வர வர மாறிடுச்சு. எத்தனை மைல் இருந்துச்சோ தெரியாது, அத்தனை மைலுக்கும் எஜமானனே அவங்க எஜமாட்டியா மாறிட்டாங்க. சாப்பாடு கிடைக்குமான்னு போல இடத்துல பஞ்சம், இங்க பஞ்சத்துல இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிற வாழ்க்கைய தேவன் மாத்திட்டான். உங்களை என்னையும் ஆண்டு பார்த்து சொல்லுகிறாரு, உண்மையில் மனதுருகிற கருத்து சொல்றாரு, மகளே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் தைரியப்படுத்துவேன். நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னிடத்தில் செவிசாய், உன் ஆத்துமா பிழைக்கும். ஹல்லேலூயா. கடைசியா மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 55:3 வாசிங்க. ஏசாயா 55:3 வாசித்த வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரத்துல வரணும், கேட்கணும், செவியை சாய்க்கணும். நம்முடைய ஆத்மாவுக்கு எப்பொழுதும் பிழைக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாள் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட. பாருங்க, அவங்க சத்தத்தை ஈசாக்கு கேட்டார், என்ன பண்ணிட்டார்? ஆத்மா பிழைச்சது. நம்ம ஆத்மா பிழைக்கணுமா இருந்தா நீங்க நான் ஆண்டவரத்துல வரணும், செவியை சாய்க்கணும், ஆண்டோடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய ஆத்மா பிழைக்கும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கணும், ஆண்டோடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சபையாரை எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் ஆண்டவரே உம்முடைய தயவுகளை ஆளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, விசுவாசத்திலே மேலே எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நாம மகிமைப்படுவதாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.